காலமாக நடைபெற்று வந்தது. எல்லோரும் கிராமத்தாரும் மற்றபடி கமிட்டியில் உள்ள அனைத்து நண்பர்களும் ஊர் பொதுமக்களும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்ல விதமாக நடத்தி கொடுத்தீர்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த ஆண்டவன் நல்ல மனோதிடகாத்திரத்தை கொடுத்து நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல எல்லா சுவாமிகளையும் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லா தெய்வங்களும் அவர்களுக்கு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் கொடுத்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல வேதகிரி சுவாமியை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் நமது ஊருக்கு வந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக வேத சாஸ்திர முறைப்படி யாகசாலை குண்டங்கள் எல்லாம் அமைத்து சந்திக்க வேண்டும். நான் போன் செய்து சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த மாலையே தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஐயா அவர்கள் உத்தரவு தந்திருந்தார்கள். பாராயண தேதியையும் அறிவிக்கின்றார்கள். நீங்கள் நடத்தலாம் என்று கூறினார்கள். பாராயணத்தை அந்த ஐயா குறிப்பிட்ட தேதியிலேயே அந்த பாராயண நிகழ்ச்சி 2 கால பூஜைகளோடு வெகு சிறப்பாக நடந்தது. ஒரு கும்பாபிஷேகத்தை போன்றே அந்த பாராயண நிகழ்ச்சி நம் ஆலயத்தில் நடந்தது. அனைவரும் பார்த்தார்கள். உடனடியாக அந்த பாராயண நிகழ்ச்சி முடிந்தவுடனே ஐயா தான் இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று நம் ஊரின் சார்பாக அவர்களை அங்கேயே கேட்டுக்கொண்டோம். நடத்தி வைக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார்கள். பிறகு நாங்கள் அவர்கள் ஊரிலேயே 2-3 முறை சந்தித்து இந்த மகா கும்பாபிஷேகத்தின் ஆலோசனைகளை பெற்று அவர்கள் சொன்ன அந்த வேத சாஸ்திரப்படியே நடத்த வேண்டும், மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இதிலே 3 திட்டம் உண்டு. உயரிய திட்டம் ஒன்று, மத்திய திட்டம் ஒன்று என்று அறிவித்தார்கள். நல்ல திட்டமாக இருக்கும் பொழுது அந்த உயரிய திட்டத்திலேயே எங்கள் ஊருக்கு நடத்த வேண்டும் என்று கேட்டபொழுது இந்த 3 கோயிலுக்கும் 20 குண்டங்கள் 12 வேடிக்கைகள் அமைத்து நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். செலவை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஊரின் நன்மைக்காக நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தி வருகிறோம் என்று சொன்ன பொழுது சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள். அதே போல் கடந்த 4 நாள் நிகழ்ச்சியாக விட்டேஸ்வர பூஜையில் தொடங்கி இந்த 4வது கால பூஜைகள் நிறைவுற்று மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலேயும் இந்த செங்குந்தர பொதுநல அமைப்பின் சார்பிலேயும் செங்குந்தர இளைஞர்கள் சார்பிலேயும் ஐயா அவர்களுக்கு தாழ்மையான நன்றியை தெரிவித்து மேலும் இந்த நிகழ்ச்சியில் முடிவுற்று நாளை முதலே இந்த மண்டலாபிஷேக தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. இந்த மண்டலாபிஷேக தொடக்கம் 48 நாட்கள் மண்டல பூஜை நடக்க இருக்கிறது. மண்டல பூஜையையும் ஐயா அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் விண்ணப்பித்து அதுபோல் அவர்களுடன் வந்திருந்த அத்தனை சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் ஊரின் சார்பிலே இந்த செங்குந்தர பொதுநல அமைப்பின் சார்பிலேயும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முக்கியமாக எங்களுக்கு உதவிய காட்டுமன்னார் கோயில் அனந்தீஸ்வரர் ஆலய தலைமை அர்ச்சகர் திருவாளர் ராஜா கொடுக்கல் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பிலேயும் செங்குந்தர பொதுநல அமைப்பின் சார்பிலேயும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கோயிலின் அர்ச்சகர் அவர்களுக்கும் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த 3 ஆலயங்களையும் இது 2வது முறை இந்த புற்றுமாரியம்மன் ஆலயத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது முதலிலே யாரையும் நாங்கள் கேட்கவில்லை. சிதம்பரத்திற்கு நானும் திருவாளர் வெங்கடேசன் அவர்களும் சிதம்பரத்திற்கு ஒரு விநாயகர் ஆலயத்தை கட்டிக் கொண்டிருந்த திருவாளர் சரதியா அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எங்களுக்கு யாருமே தெரியாது. அந்த கோயிலில் வேலை செஞ்சுருந்தாங்க. திடீர்னு போனோம். யாரும் எங்களுக்கு சதவீதம் கேட்டோம். நான் தான் அப்படின்னாங்க.
நீங்க வந்து கோயிலை கட்டி தர வேண்டும் என்று அப்பொழுது கேட்டோம். அப்பொழுது வந்து இந்த கோயிலை கட்டி கொடுத்த சபதியை மீண்டும் 2வது முறை கும்பாபிஷேகத்திற்கும் அதே சபதியை அமைத்து இந்த 3 ஆலயங்களுக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் வர்ணங்களால் நியமனம் செய்து சிறப்பாக நடத்தி கொடுத்த திருவாளர் ராஜேந்திரன் சபதியார் அவர்களுக்கு இந்த ஊரின் சார்பிலையும் செங்குந்தர் பொதுநலத்தின் சார்பிலையும் செங்குந்தர் இளைஞரணி சார்பிலையும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த மக்களை வழங்கிய திருவாளர் பாபு குழுவினர் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே மக்களை நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைந்திருந்தது. அதில் வந்திருந்த இசைக்கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் செங்குந்தர் பொதுநலத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிர்வாகத்திலே இல்லை என்றாலும் என்னுடன் முழுமையாக பணியாற்றி இந்த ஆலய திருப்பணிக்காகவே அதிக நேரம் செலவழித்த இந்த ஊரின் செங்குந்த பொதுநல அமைப்பினுடைய முன்னாள் பொருளாளர் திருவாளர் எம் முத்ராபதி அவர்களுக்கு இந்த செங்குந்தர் பொதுநல அமைப்பின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொடுத்த தம்பி பாபு ரேடியோஸ் ஜோதி அவர்களுக்கும் எல்ஏடி ஆயிஷா ரேடியோஸ் அவர்களுக்கும் இந்த செங்குந்த பொதுநல அமைப்பின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஓதுவார் போட்டிகளாக வந்து சிறப்பித்த சிதம்பரம் திருவாளர் முருகசுந்தர் கோயிலருக்கும் இந்த நேரத்திலே ஆலய நிர்வாகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த ஆலயத்தின் பணியாளர்களான திருவாளர் என் அன்பழகன், திரு எஸ் ரவி, இந்த ஆலயம் திருப்பணி தொடங்கியதிலிருந்து சம்பளத்துக்கு இல்லை, அதிக நேரம் உழைத்து நாங்கள் கொடுத்த சம்பளத்தை இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் ஒரு திட்டத்தை அறிவித்துவிட்டு எப்படி செய்ய போகிறோம் என்று நினைத்தோம். எல்லாத்தோட ஹைலைட்டா அது சிறப்பாக அமைந்தது. இந்த திருவருள் பிரகாச ஆமலிங்க சுவாமிகள் அன்னதான திட்டம். இந்த திட்டத்திலேயே 6 வேளை உணவு சிறப்பாக பரிமாறப்பட்டது. அதை நடத்தி கொடுத்த திருவாளர் சிதம்பரம் ஈழமோகிரடி பாண்டிய மாரியப்பன் கோயிலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த 3 ஆலயங்களிலேயும் சபதியார் வேலை ஒரு புறமிருக்க இந்த ஆலய பணிகளிலே மீண்டும் புனரமைக்க திருவாளர் ஜி கார்த்திகேயன் என்ஜினியர் அவர்கள் தலைமையிலே இதை எப்படியெல்லாம் செய்வது என்று நாங்கள் ஆலோசித்த பொழுது இதை இப்படியெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் லேபர் கான்ட்ராக்ட் தான், வேற ஒன்றும் இல்லையே, அவங்க ஆளாக போவாங்க.